Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கட்டாயம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எப்படி நம்ம பேப்பர் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ 1 மார்க் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியல பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் வந்து வித் ஆப்ஷனோட நீட்டாக இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 மார்க் பார்த்தீங்கன்னா சைட் ஹெட்டிங் ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக சைட் ஹெட்டிங் போட்டுருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தற்கால ஒரு நடியில் ஸ்லைட் அமைந்த நயத்திற்கு 2 எடுத்துக்காட்டு தான். ஸோ அந்த கான்செப்ட்டில் நீட்டாக 2 எழுதி அதுக்கான 2 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விடை கேட்டர் அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், செய்தம்பி பாலின் கல்வி பற்றிய கருத்துக்கள்னு சொல்லிட்டு ஸோ சைட் ஹெட்டிங் போட்டு அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டார் பட்டு எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருக்குறள் எழுதும் போது செய்யுள் ஆசிரியர் அடிகள், செய்யுள் திருக்குறள் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அடிகள் 2 முயற்சி திருவினியாக்கம் இன்மை புகுத்தணும். ஸோ இதே மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான தொடர்கள், பிழையான தொடர், பிழைக்கான காரணம். ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தா பகுபத உறுப்பிலக்கணத்தில் வரக்கூடிய மயங்கு அதே மாதிரி பார்த்தா குட்டல், இது பார்த்தீங்கன்னா இன்குட்டல் ஈக்குட்டலான இதை பற்றி பிரிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் போட்டு அந்த கலைச்சொற்களை எழுதி அதுக்கான பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதணும். நெக்ஸ்ட் வினா தொடர் எழுதக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வலுவமதிக்கு பார்த்தீங்கன்னா வலுவமதியில் திருத்தி எழுதுது. நெக்ஸ்ட் வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா எதில் கொடுத்துருக்காங்க 3 மார்க் கொஸ்டின். அதையும் அந்த 3 மார்க்கும் நீட்டாக பாருங்கள் சைட் ஹெட்டிங் போட்டு ஒவ்வொரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் மென்ஷன் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1 மார்க் 3 மார்க் கொஸ்டின். அதில் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பற்றி தட் மீன்ஸ் வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். இந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் ஒரு சைட் ஹெட்டிங் போட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவோம், சைட் ஹெட்டிங் போட்டு எல்லாரும் எழுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எவையெல்லாம் அறியன் என்று பார்த்தீங்கன்னா கரையன் குரல் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அந்த ஹெட்டிங்கை போட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட் இருக்கும். 4 பாயிண்ட் எக்ஸாக்டாக எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் மனப்பாட பகுதி எப்போ எழுதணும், செய்யுள் ஆசிரியர் அடிகள். ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் எழுதுகிறோம். செய்யுள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி, ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா குலசேகர. நெக்ஸ்ட் அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா 4. அது அந்த கம்பேரிசன் பண்ணும்போது அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வினைமுற்று தொழிற்பெயர் வரக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று என்னென்ன இருக்குது, தொழிற்பெயர் என்ன, தல் அல் ஐன்னு சொல்ல அந்த கான்செப்ட்டில் கம்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அழகு பார்த்தீங்கன்னா அழகிட்டுவை ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த அழகிட்டுவை ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம சொல்லும் போது இக்குறப்பா 4 ஏன்னா நான் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்பனா காசு, நிறைவுனா பிறகு. அப்போ நேர்னா இதில் பார்த்தீங்கன்னா 4 வாய்ப்பட்டியல், உயிர் பார்த்தீங்கன்னா என்ன எழுதலாம்னா நிறைவு பெற்றுள்ள ஆர் இதில் பார்த்தீங்கன்னா முடிகிறது எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரியாரை துணைகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எப்பவுமே திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா வள்ளுவன் சிறந்த அமைச்சக்கூடிய தகுதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியாரை துணைக்கோடல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வினை உடைமை, அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பார்த்து பொருள் செய்யுது. எல்லாமே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த குறளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் எழுதினா போதும். நீங்கள் இல்லை குறள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மென்ஷன் பண்ண முடியும்னா குறளை மென்ஷன் பண்ணி ஒரு கருத்தை எழுதிட்டு என்ற கருத்தை வான்புகள் வள்ளுவர் பார்த்தீங்கன்னா வான்புகள் வள்ளுவர் பின்னொரு குறள் விளைக்கல் அந்த குறளை மென்ஷன் பண்ணி காட்டலாம். இது பெரியாரை துணைக்கோடலுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் காட்சி கண்டு கவிஞர், தட் மீன்ஸ் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் எழுதி கருத்து, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைய கருத்து போட்டு எழுதுறோம். ஸோ ஈஸியாக 5 out of 5 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கடிதம் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா கட்டை அனுப்புனர், பெறுநர், ஸோ அதெல்லாம் எழுதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய எழுதி. நெக்ஸ்ட் பார்த்தா பொருள், அதுக்கான கண்டென்ட் எழுதி. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா பேர் மென்ஷன் பண்ணக்கூடாது, இப்படிக்கு தங்கள் உண்மையிலன்னு போட்டு இடம் தேதி இணைப்பு போட்டு எழுதிக்கலாம். இது கடிதம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா படிவம் நிரப்புதல். அந்த பார்த்தீங்கன்னா படிவம் யார் இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தேர்வுகள் தன்னை வந்து பார்த்தா யாரோட பேர் கொடுக்கும் அந்த பேர் மென்ஷன் பண்ணி பிறந்த தேதி தேசியம் எல்லாமே அதை எழுதிட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த கடிதம் தான் எழுதுவோம். இதில் பார்த்தீங்கன்னா படிவம் தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ அந்த கான்செப்டையும் நீட்டாக ஃபில் பண்ணிக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு நீட்டாக அந்த ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. மலர் தேவி இது புக் பேக்கில் இருக்கிறது தான். ஸோ இந்த புக் பேக் வந்து பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன், ஐ மீன் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேஷன். அடுத்த கான்செப்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கற்ற துணைப்பாடு கட்டுரை, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் ஒரு எண்ணில் வரக்கூடிய கட்டுரை. ஸோ இதில் பாருங்கள் நீட்டாக பாருங்கள் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கலாம், குறிப்பிட்ட சட்டம் கூட முன்னுரை, முடிவுரை, விளக்குரை. அந்த விளக்குரையில் இருக்க ஒவ்வொரு ஹெட்டிங் இது குறிப்பிட்ட சட்டங்க தான். இது மாதிரி நீட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த சமயத்தை நம்ம என்ன படிச்சதா ஃபைனலாக வந்து ஒரு பேப்பர் அவுட் டு ப்ரெசென்ட் அந்த பேப்பர் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ முன்னுரை போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் போட்டு அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ சைட் ஹெட்டிங் முக்கியமான பாயிண்ட் அண்டர்லைன் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்லையுமே பாருங்கள் நீட்டாக வரும். அதுக்கப்புறம் முடிவுரை போட்டு மையக்கருத்தும் ஸோ கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா விரிவான பகுதியில் வரக்கூடிய அழகிரிசாமி ஒருவனுக்குனா முன்னுரை, விளக்குரை, முடிவுரை. ஸோ அதுக்கான குறிப்பிட்ட சட்டங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னுரை எழுதுறதுனால கதை மாந்திரம், அந்த கதையில் யாரெல்லாம் வராங்களோ மென்ஷன் பண்ணி அதை மட்டும் இந்த ஸ்டூடெண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து கதை மாந்திரம் போட்டு எழுதிங்க. அதுக்கப்புறம் முன்னுரை ஒவ்வொரு ஹெட்டிங்கும் போட்டு அந்த ஹெட்டிங்கை தப்பு இல்லாத எழுதி அதுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் இதே மாதிரி அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக நம்ம எழுதும் போது பார்த்தா முடிவுரை போட்டுட்டு அதுக்கப்புறம் மையக்கருத்தும் கட்டாயம் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டுரை ஃபைனலாக
இருக்குது. இது பற்றி அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட முன்னுரை விளக்கரை முடிவு போட்டு விளக்கரையில் ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னுரை போட்டு ஒவ்வொரு அந்த பாயிண்ட்ஸை அந்த சைடு ஹெட்டிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு சைடு ஹெட்டிங் போட்டு அதுக்கான பாயிண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரணும். ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறோம், முடிவுரை போட்டுட்டு அதுக்கப்புறம் மைய கருத்து எழுது. ஓவராலாக இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒன் டே. அந்த ஒன் டே நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை வந்து ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பொறுத்து நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே தொகுத்து வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஸோ தமிழ் ஒவ்வொரு கேட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் திருப்பி சொல்கிறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் ப்ளஸ் பிடிஏ கொஸ்டின். இது எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி அப்லோட் பண்ணியிருக்கோம் வித் ஆன்சர்ஸோட. ஸோ அந்த கொஸ்டினை மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கட்டாயம் இதுலேருந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தமிழ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக வரும். ஸோ கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சார்பாக அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.